முத்திரையர்கள் பத்தி அவ்வளவு விஷயம் நிறைய பேத்துக்கு தெரியாது. சோ முத்திரையர்கள் பத்தின கல்வெட்டுகள் வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. சோழர்கள் கட்டின கோவில்ல எப்படி முத்திரையர்களுடைய கல்வெட்டு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தஞ்சாவூரை வந்து ஆண்டது அப்படின்னா முத்திரையர்கள் தான். மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்திரையர்களுக்கு வந்து தஞ்சை கோன் வல்லக்கோன் அப்படின்ட்டு பட்டங்கள் எல்லாமே கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய தலைமுறைகள் பத்தின விஷயங்களுமே இந்த கல்வெட்டுல இருக்கு. கல்வெட்டுகள்ல பேய்கள் பத்தின விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா பெரும்பிடுகு முத்திரையர் வந்து போர்க்களத்துல வந்து எதிரிகளை வென்றுவாரு. அப்போ போர்க்களத்துல வந்து நிறைய பேர் இறந்து போறது அப்படிங்கிறது வழக்கம் தான். அந்த இறந்து போனவங்களுடைய குடலை வந்து கழுகு சாப்பிடுறதும் அவங்களை சுத்தி பேய்கள் வலம் வரதா வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்வெட்டுல வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா முத்திரையர்கள் தான் வந்து அவங்களுடைய வெற்றியை வந்து பாடல் வரிகளா வந்து எழுதியிருக்கிறாங்க. சோ இவங்களை ஃபாலோ பண்ணி தான் ராஜராஜ சோழனே வந்து அவருடைய வெற்றியுமே வந்து பாடல் வரிகள்ல வந்து எழுதியிருக்கிறாங்க. சோ நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா முத்திரையர்கள் பத்தி இந்த கல்வெட்டு மூலமா நமக்கு தெரிய வருது. நம்ம எல்லாத்துக்குமே ராஜராஜ சோழனுடைய வெற்றிகள் இவங்களை பத்தின விஷயங்கள்லாம் தெரியும். ஆனா முத்திரையர்கள் பத்தின விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. சோ அவங்களுக்கே அதாவது ராஜராஜ சோழனுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இவங்க இருந்திருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பிடுகு முத்திரையரை 4 புலவர்கள் வந்து பாத்தீங்கன்னா புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க. அவங்க யார் யாரு அப்படின்னா அனிருத்தர், அடுத்தது வந்து பாச்சில் வேல்நம்பன், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோட்டாற்று இளம்பெருமானார், அடுத்து குவாவன் காஞ்சன்.